Hi friends, welcome to Cherium Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நவராத்திரி ஸ்பெஷலுக்காக சுண்டல் பார்க்க போறோங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் வந்துட்டு நம்ம குக்கரில் இந்த காஞ்ச பட்டாணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சது. இது வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்காது. தண்ணி வடிச்சிட்டு அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வேகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. அதாவது அந்த பட்டாணி வந்து முழுகணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 7-8 விசில் வரணுங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு அது வேகும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் இந்த சுண்டல். ஓகே, இப்போ வந்துட்டு சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. நம்ம அந்த ப்ரெஷர்லாம் போயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா நசுங்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடில் வந்துட்டு முக்கடலை, பச்சை பயிறு, காராமணி இதெல்லாமே கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி வடிச்சிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாயில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சுண்டல் சாப்பிடும்போது. அது கூட கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இஞ்சியை வந்துட்டு ஒரு சின்ன துண்டு தான் எடுத்திருக்கேன்னா, அது வந்து தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்காக. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகேங்க, அந்த உளுத்தம்பருப்பு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நவராத்திரிக்கு மறக்காமல் இந்த சுண்டலை நீங்கள் வந்து பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ரொம்ப. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். நம்ம அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அது லோவில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த சுண்டலை வந்துட்டு தண்ணி வடிச்சிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க. பட்டாணி சுண்டல் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஈஸியான மெத்தடு தான் இது. கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இருந்தாலும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது நம்ம அந்த மசாலாலாம் போட்டதுனால. இப்போ வந்துட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க அதில். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். அடுப்பு லோவில் வச்சுட்டு செய்யுங்க. இதெல்லாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது. ஓகேங்க, நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பை வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாதுங்க, அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா அது மேலே ஊற்றிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, சூப்பரான பட்டாணி சுண்டல் ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுண்டல் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? மறக்காமல் இந்த நவராத்திரிக்கு இதை செய்யுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.